என்றால் போதும், வியாபாரத்திற்கு உரியவராகிவிட்டார். உலகத்திலேயே உள்நாட்டிற்குள் அகதியான ஒரே கடவுள் முருகன்தான். வேண்டுமென்றால் தொட்டுக்கொள்ளுங்கள், அவர் ஒரு நல்ல கண்டென்ட் என்று. மேம்போக்கில் கருத்துகள் சொல்லாமல் பெரியோர்கள் சொல்வதென்ன என்று இப்பகுதியில் பார்க்கலாம். பிறந்த குழந்தை என்றால் கிருஷ்ணர்தான். நமக்கு ராமர் பிறந்திருக்கிறார் என்று சொல்வதில்லை. 4 ஆண் குழந்தைகள் என்றால்தான் ராமர் என்று சொல்லும்படியாகும். விஷ்ணுவின் உயர்ந்த அவதாரம் என்றால் ராமர்தான், சந்தேகமே இல்லை. பெண் குழந்தை என்றால் லக்ஷ்மிதான். தனது ஞானத்தை வெளியில் காட்டினால்தான் சரஸ்வதி கடாட்சம் என்பர். வீராங்கனையாக இருந்தால் மா துர்கை, பார்வதி அல்ல. வலிமை வேண்டும் என்றால் ஆஞ்சநேயர்தான், வாலி அல்ல. திருமண நாளில் மாப்பிள்ளை மணப்பெண் பெருமாள் தாயார்தான். சுந்தரேஸ்வரர் மீனாட்சி என்று பிரபலமாக சொல்வதில்லை. ஞானி என்றால் பிள்ளையார்தான், ஹயக்ரீவர் அல்ல. வாலி ஆஞ்சநேயர் மீதோ, ராமர் கிருஷ்ணர் மீதோ, ஹயக்ரீவர் பிள்ளையார் மீதோ கோபப்படுவதில்லை. இவர்களை வணங்கும் பக்தர்களும் சண்டை போடுவதில்லை. நீங்க எந்த ஆளுங்க என்று ஆரம்பித்து எந்த ஊரு, வடக்கன், மதராசி, கொல்டி, சிங்கி என்று மனிதனுக்கு மனிதன் தரக்குறைவாக குறிப்பிட்டு முடிந்து தற்பொழுது கார்த்திகேயனிடம் தவறு மன்னிக்கவும் முருகனிடம் வந்திருக்கிறார்கள். கடவுளுக்கு ரூபம் திருமேனி அமைத்து வேண்டுவது எதற்கு? பக்கத்தில் இருக்கும் நாற்காலியை நாராயணன் என்று நினைத்து வேண்டலாமே. முடியும், தவறு இல்லை, வேண்டலாம். ஆனால் அடுத்த நாள் எதை எண்ணுவது? கற்பனையில் கஷ்டம் வரும்போது நாற்காலியை யோசிக்க முடியுமா? மனித உருவம் கொண்டால் உடனே வந்து நிற்கும் கற்பனையில். பெரிய மீசை என்றால் பார்த்த சாரதி, அழகு என்றால் நாகை சௌந்தரராஜ பெருமாள் என திருவுருவத்தோடு வேண்டுகிறோம். அருவத்தை உருவமாக வேண்டும் சக்தி இருந்தால் இந்த சண்டைகள் இல்லை. அதேபோல் ஒவ்வொரு கிரகங்களுக்கும் உணர்வு உண்டு. சந்திரன் என்றால் ஆனந்தம், கேது ஞானம், சனி என்றால் ஞாபக சக்தி. அந்த வகையில் செவ்வாய் என்றால் கூர்மை, வேகம், சுறுசுறுப்பு, கோபம், உடனடி செய்யக்கூடிய செயல்கள், திடீர் நிகழ்வுகள், சவால். ஒவ்வொரு கிரகங்களுக்கும் அதிபதி உண்டு. சந்திரனுக்கு பெருமாள், சுக்கிரனுக்கு மகாலட்சுமி, செவ்வாய்க்கு முருகன். நல்ல நிலைக்கு கோபம், நல்ல செயல்கள், நல்ல நிகழ்வுகள் வேண்டும் என்றால் முருகனிடம் போகிறோம். செவ்வாய் கோபத்திற்கு தான் அதிபதி. தேவையான கோபம், தேவையற்ற கோபம் நல்ல கோபமாக மாற்ற முருகன் வேண்டியிருக்கிறான். வெறும் உணர்ச்சிகளுக்கு ஒரு உருவம். பின் சென்று இதை பற்றி சங்க பாடல்களில் பெரியவர்கள் எழுதியதை பார்க்கலாம். யாவரும் காணலாகா மான் எழில் ஆகத்து என்று திருமுருகாற்றுப்படையில் நக்கீரர் சொல்கிறார். எவராலும் முழுமையாக அறிந்து காண முடியாத பேரழகும் பேரொளியும் உடையவன் முருகன் என்று ஒரு உருவத்திற்கு அடைக்கவில்லை நக்கீரர். அதே நக்கீரர் வேண்டுனர் வேண்டியாங்கு எய்தினர் வழிபட எவர் வேண்டுகிறார்களோ அவர்கள் விரும்பிய வரத்தை அருள்பவன் முருகன் என்கிறார். தமிழ் மக்களுக்கு மட்டுமல்ல, அசாம் மக்களுக்கும் பொருந்தும். பரிபாடலை ஏற்போம் அல்லவா? அதில் யாம் இறப்பவை பொருளும் பொன்னும் போகமும் அல்ல, அருளும் அன்பும் அரணும் மூன்றும். நேரடியாக செல்வம் இன்பம் வேண்டாம், அறம் அன்பு அருள் போதும் என இருக்கிறது. இது முருகனை ஒரு இனத்தின் அல்லது நாட்டின் கடவுளாக அல்ல, அனைவருக்கும் அறமும் அருளும் வழங்கும் தெய்வமாக காட்டுகிறது. நாகாலாந்து மக்கள் இதை வேண்டி வழிபடலாம் அல்லவா? அருணகிரிநாதர் கந்தர் அனுபூதியின் கடைசி பாடலில் ஒரு படி மேல் போய் உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் என்கிறார். உருவமும் நீ, உருவம் இல்லாதவனும் நீ, எங்கும் இருப்பவன் நீ, எந்த ஒரு எல்லைக்குள் அடங்காதவன் நீ, மலர் மணி ஒளி என எல்லாம் நீ என்கிறார். திருப்புகழில் வரும் பல பாடல்களில் பரம்பொருள் ஞானக்கடல் என கூறப்படுகிறது. மக்களுக்கு ஏற்ப, சிந்தனைக்கு ஏற்ப, வரலாற்றுக்கு ஏற்ப தனக்கு வேண்டுவதை வழிபடுகிறார்கள். தமிழகத்தில் ஹனுமான் பக்தர்கள் இருப்பதை விட வடக்கு பகுதிகளில் இருப்பவர்கள் அதிகம். நாம் வடைமாலை கொடுத்து தமிழராக்கிவிட்டோம். செந்தூரம் விட்டு சூரியனை போல் வழிபடுவார்கள். நாம் வெண்ணெய் காப்பு வைத்து அழகுபடுத்துவோம். வட மாநிலத்தவர்கள் சண்டைக்கு வந்தால் என்ன செய்வது?
சண்டை நடந்தால் ஹனுமான் தப்பித்து விடுவாரோ என்னவோ. கம்மியாக சுருக்கமாக பேசுபவர் என்ற பெயர் வாங்கிவிட்டார். தமிழ் புலமையை வெளிப்படுத்தி இருந்தால் நம் தமிழ் போராளிகளுக்கு ராமாயணத்தை ஏற்க வேண்டிய நிலை வந்திருக்கும். எதிர் வீட்டு மரத்தின் மாம்பழம் நம் வீட்டில் விழுந்தாலும் மாம்பழம்தான். பழம் யாருடையது என்று சண்டையை சிரித்து கொண்டே வேடிக்கை பார்ப்பது அந்த மரம்தான். மாம்பழம் ஞானப்பழம் என்றால் மரம் முருகன்.